ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்பிள் தமிழ் ஆடியோ நாவல். கதையின் பெயர் நினைவெல்லாம் சுவாதி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழியில் காரை நிறுத்திய திலீப்போ சுவாதியின் நினைவால் துவண்டு போனான். இப்போதானே விட்டுட்டு வந்தோம், இன்னும் நம்ம வீடு கூட போய் சேரலை. அவளோட ஞாபகம் நம்ம இப்படி வாட்டி வதைக்குதே என்று எண்ணிக்கொண்டு அமைதியாக காரிலேயே அமர்ந்து விட்டான். உடனே தனது நண்பனுக்கு கால் செய்து தான் இருக்கும் இடத்திற்கு வரவழைத்தான். வந்தவனோ, ஏண்டா திலீப், என்னாச்சு, அவசரமாக வர சொன்ன என்று கேட்டதும், சும்மாதாண்டா. சரி, சுவாதியை வீட்டில் விட்டுட்டியா? விட்டுட்டேன். ஆமாம், ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? என்னால் அவளை விட்டு இருக்க முடியலடா. ஏண்டா பைத்தியமாடா நீ தானே கொண்டு போய் அவளை விட்டுட்டு வரேன்னு கூட்டிகிட்டு போன. இப்போ அவளோட ஞாபகமாக இருக்குதுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல வா, வீட்டுக்கு போகலாம் என்றதும், நான் வரலடா. என்னது, வரலையா? அப்புறம் எதுக்குடா என்ன வர சொன்ன? நீ காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போ. என்னது, நான் மட்டும் போகிறதா? அப்போ நீ வரலையா? இல்லை. என்ன விளையாடுறியா? ஒழுங்கா வா என்று கோபப்பட்டு அவனை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வந்தடைந்தான். திலீப்பை வீட்டில் விட்டுவிட்டு அவன் நண்பன் வெளியில் கிளம்பினான். வெளியில் போன அவனின் நண்பனோ திரும்பி வந்ததும் திலீப்பை பார்த்து பயந்து போனான். பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்த அவனை எழுப்பினான். அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிந்தது, அவன் அதிகமாக மது அருந்திவிட்டு மயக்கத்தில் இருப்பது தெரிந்தது. அப்பொழுது திலீப்போ சுவாதி சுவாதி என்று முனகிக் கொண்டு இருந்தான். இதை பார்த்த அவனின் நண்பன் தனது மொபைலை எடுத்து அவனின் நண்பனுக்கு கால் செய்து, டே மச்சான், திலீப் ரொம்ப குடிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்காண்டா, நீ உடனே வரையா, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம். நீ ஏன் சொல்கிற குடிச்சிருக்கான்னு? அப்புறம் எதுக்குடா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்? அதுக்கு இல்லை, அவன் இந்த மாதிரி என்னைக்கும் குடித்ததில்லை. அதான் ஏதாச்சும் ஆகற போகுது, நீ வந்தால் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும்டா என்றதும், சரி நான் வரேன் என்று கூறிவிட்டு அவனின் நண்பனோ விரைந்து திலீப்பின் வீட்டிற்கு வந்தான். பிறகு அவனை அழைத்து கொண்டு இருவரும் மருத்துவமனைக்கு சென்றனர். ஏப்பா, என்ன இப்படி குடிச்சிருக்காரு? இந்த மாதிரியெல்லாம் குடித்தா சீக்கிரம் போய் சேர வேண்டியது தான். இந்தாங்க, இந்த மருந்து மாத்திரையை கரெக்ட் டைமுக்கு கொடுங்க. நல்ல பசங்க போங்க நீங்கள் எல்லாம் என்று கோபமாக மருத்துவர் பேசினார். பிறகு திலீப்பை வீட்டிற்கு கூட்டி வந்த அவர்கள், என்னடா நினச்சிட்ருக்க? ஏண்டா குடிக்கலாம், அதுக்கு நீ இப்படியே குடிப்ப? ஏண்டா இப்படி பண்ணுற? அது ஒன்றும் இல்லைடா, சுவாதியை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டான்ல, இனிமே பாரு ஐயாவோட கூத்த இப்படி தான் இருக்கும் என்று அவனின் நண்பர்கள் பேசினார்கள். பிறகு திலீப்போ கண் கலங்கி கொண்டு, உனக்கு என்னடா தெரியும் லவ்வை பற்றி? நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அந்த பொண்ணு உன்னை விரும்பலையேடா. இன்னும் வேண்டான்னு தானே சொல்லிகிட்டு இருக்கா. நீ தானே வலுக்கட்டாயமாக கடத்திட்டு வந்து இவ்வளோ நாளாக வீட்டில் வச்சு சித்திரவதை பண்ணிகிட்டு இருந்த. அவள் உனக்கு கிடைக்க மாட்டான்னு தெரியும், அப்புறம் ஏன் உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிற? ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறப்போ நம்ம அதற்கான முயற்சியை பண்ணலாம். அதான் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படி இருந்தும் ஏன் இப்படி பண்ணுற? நீ வீட்லேயே இருந்தீன்னா இப்படி தான் பண்ணிகிட்ருப்ப. ஒழுங்கா நாளையிலேருந்து ஆஃபீஸ் போ. எத்தனை டைம் உங்கள் அப்பா பிஸ்னஸை பார்த்துக்க கம்பெனிக்கு வர சொல்லியிருக்காரு, நீ தான் போக மாட்டேன்ட்ட. அங்கே போனால் கூட உன் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளையிலிருந்து ஒழுங்காக அப்பா கூட ஜாயின் பண்ணி லைஃப்பை பாருடா என்றதும், அவனின் பதிலை ஆவலாக எதிர்பார்த்த அவனின் நண்பர்கள் பதிலுக்கு அவனோ, இப்போது அவளுக்கு என்ன ஞாபகம் இருக்குமாடா என்றதும் கோபத்தில் அவர்கள், லூசாடா நீ, அவளும் இந்நேரம் நிம்மதியாக குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பா. உங்கள்கிட்ட இருந்து தப்பிச்சு போகலான்னு எத்தனை டைம் நீங்கள் வச்சுருந்தப்ப ட்ரை பண்ணியிருந்தான்னு தெரியும்ல. உன்னை விட்டுட்டு போனதுக்கப்புறம்தான் நிம்மதின்னு நினைப்பா. போதுமா? முதல்ல உன் கேரக்டரை மாற்று, உன் ரொட்டீன் லைஃப்பை மாற்று. அவள் ஆட்டோமேட்டிக்காக உன்னை தேடி வருவாளா? என்னை நம்பு.
இதெல்லாம் நாங்கள் ஏன்டா உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கோன்னு தெரியுமா? ஏன்னா நீ எங்களுக்கு எவ்வளோ உதவியெல்லாம் செஞ்சுருக்க. எங்கள் வாழ்க்கையவே மாற்றிருக்கிறடா. எங்களின் வாழ்க்கைக்கு ஒளி ஏற்றி விட்டு உன் வாழ்க்கையை ஏன்டா இருட்டில் போட்டு வச்சுருக்க? அது எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியலடா திலீப். மனசெல்லாம் உறுத்துது. நம்மளை நல்லா வளைச்சேன், இப்படி இருக்கிறானே. கேட்குறப்பெல்லாம் பணம் தர்றது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கிறோம்டா. எந்த குறையுமே இல்லை. ஆனால் நீ தான் இப்படி இருக்க. அதை பார்த்தா தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணு நீங்கள் கூட்டிகிட்டு வந்து வச்சு அவளையும் தொந்தரவு பண்ணிக்கிட்டு நீயும் சந்தோஷமாக இல்லாமல் முதல்ல அந்த கெட்ட எண்ணத்தெல்லாம் தூக்கி போடு. நான் சொன்ன மாதிரி செய்கிற. என்ன சொல்கிற திலீப்? ஏதாச்சும் பேசுடா என்றதும் பதிலுக்கோ அவன், சரிடா, நாளையிலிருந்து அப்பா கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்டா. இப்போவே அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பாட்ட சொல்லு என்றதும் திலீப் தன் அப்பாவிற்கு கால் செய்தான். அவரின் அசிஸ்டண்ட் ஃபோனை எடுத்து பேசவும், அப்பா இருந்தால் கொடுங்க, நான் திலீப் பேசுகிறேன் என்றதும் பிறகு அவரின் அப்பா பேசவும், சொல்லு திலீப், எப்படி இருக்க? ஏன் வீட்டு பக்கமே வரமாட்டியா? ஏன்டா இப்படி இருக்க? அப்பா, நான் நாளையிலேருந்து கம்பெனி வந்து பார்த்துக்கிறேன். என்னடா நீ ஏன் பேசுகிற? நான் உன்னை ஆல்ரெடி வரதானே சொன்னேன். சரி, நீ வரேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போது நாளைக்கு வரதானே? ஆமாப்பா. சரி வா, பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தார். அடுத்த நாள் காலையில் புதிய மனிதனாக தனது வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தான். கோட் ஷூட்டை போட்டதும் நல்ல கம்பீரமாக பார்ப்பதற்கு இருந்தான். தன் கண்களை ஒரு நிமிடம் மூடி சுவாதியை மனதில் நினைத்து கொண்டு பிறகு தன் கண்களை மெதுவாக திறந்தான். தனது காரை எடுக்கச் செல்லும்போது அவனின் நண்பர்கள் அங்கே வந்தனர். டேய், நம்ம திலீப்பாடா இது, பார்க்க ஆளே அடையாளம் தெரியாமல் இருக்கான்ல என்று கூறிக்கொண்டு அவனின் அருகினில் அவர்கள் சென்றனர். அப்புறம் திலீப் கிளம்பிட்ட போல என்றதும், ஆமாண்டா, இனிமேல் நான் இங்கே தங்க மாட்டேன். ஏன்னா இங்கே நான் தங்கிட்டேன்னா சுவாதியின் நினைப்பாகவே இருக்குடா. அதனால் இனிமேல் அப்பா அம்மா இருக்கிற வீட்டிலேயே இருந்துக்கிறேன். நீங்கள் வேணால் தங்கிக்கோங்க. வீட்டை பத்திரமா பார்த்துக்கோங்கடா. நான் எப்பயாச்சும் வரேன் என்று கூறிக்கொண்டு தனது வீட்டின் சாவியை தனது நண்பர்களின் கைகளில் கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். நேராக தனது கம்பெனிக்கு உள்ளே கார் நுழைந்தது. அனைவரும் அவனை வரவேற்க நின்று கொண்டிருந்தனர். காரை விட்டு இறங்கிய அவனோ நேராக அவர்கள் அருகினில் கம்பீரமாக நடந்து சென்றான். அங்கே நின்றிருந்த அனைவரும் வாயை பிளந்து கொண்டு அவனின் கம்பீர நடையையும் அவனின் அழகையும் கண்டு ரசித்தனர். பிறகு தனது தந்தையின் அருகினில் சென்று நின்றதும் அவரோ அனைவரிடமும், என்னுடைய ஒரே பையன் மிஸ்டர் திலீப் என்று தனது மகனை அனைவரிடமும் அறிமுகப்படுத்தினார். இவர்தான் இனி இக்கம்பெனியை வழிநடத்த போகிறார் என்றதும் அனைவரும் கைத்தட்டி மலர்கொத்தி கொடுத்து வரவேற்றனர். உள்ளே நுழைந்த அவனோ தனது இருக்கையில் சென்று அமர்ந்ததும் ஒரு புதுவித உணர்வினை அங்கனம் உணர்ந்தான். அப்பொழுது அவனின் எண்ணம் சுவாதியை நோக்கி பயணித்தது. பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நாம் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.